எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் ஜெரின் ரோஸ், ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதம். ஸ்ட்ரோக் பற்றியும் அது வருவதற்கு முன்னால் தெரியக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஸ்ட்ரோக்னால் என்ன? அது நம்ம மூளைக்கு போகிற இரத்த குழாய், அதாவது பிளட் வெசல்ஸில் அடைப்பு ஏற்பட்டாலோ அல்லது நம்ம மூளையில் உள்ள பிளட் வெசல்ஸ் இரத்த குழாயில் வெடிப்போ இல்லை இரத்த கசிவு ஏற்பட்டாலோ ஸ்ட்ரோக்ஸ் வரும். ஸ்ட்ரோக்கில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இஸ்கீமிக் ஸ்ட்ரோக், 2 ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கு. இதில் நமக்கு காமனாக வரக்கூடியது இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்கு. இது நம்ம மூளைக்கு போகிற பிளட் வெசல்ஸில் அடைப்பு ஏற்படுறதுனால வர்றது தான் இஸ்கீமிக் ஸ்ட்ரோக். இப்போ இந்த வார்னிங் சைன்ஸ் பற்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த வார்னிங் சைன்ஸ், இந்த அறிகுறிகள் எல்லாம் நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கான ஒரு வார்த்தை தான் பி ஃபாஸ்ட். BEFAST. பி ஃபார் பேலன்ஸ். இப்போ நம்ம நார்மலாக நடந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு பேலன்ஸ் தவறி மயங்கி விழுறது, பின்னாடி இருந்து யாரோ தள்ளுற மாதிரி இருக்கிறது, இல்லை திடீர்னு ஒரு சைடாக இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கிறது. E ஃபார் ஐஸ். திடீர்னு நம்ம கண் பார்வை மங்கி போகிறது, ஒரு பொருள் ரெண்டாக டபுள் விஷனாக தெரிகிறது, இல்லை பிளர்ட் ஆகிட்டு தெரிகிறது. F ஃபார் ஃபேஸ். திடீர்னு நம்ம முகத்தில் ஒரு சைடாக நம்மளோட முகமும் உதடும் டீவியேட் ஆகிற மாதிரி இருந்தாலே அது நம்ம ஸ்ட்ரோக்கோட ஒரு வார்னிங் சைன். A ஃபார் ஆர்ம்ஸ். இப்போ நம்ம அவங்கக்கிட்ட அவங்களோட ஆர்ம்ஸ், கைகளை இந்த மாதிரி 2 கையும் இந்த மாதிரி தூக்கி பிடிக்க ஒரு 5 செகண்ட்ஸ் தூக்கி ஹோல்டு செய்யும்போது அவங்களால அந்த 5 செகண்ட்ஸ் கூட ஹோல்ட் பண்ண முடியாமல் மெதுவாக அப்படி கீழே போகும். இந்த மாதிரி அவங்களுக்கு ஆர்ம் வீக்னஸாக இருக்கும். எஸ் ஃபார் ஸ்பீச். இப்போ நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு வாய் கொளறி போகிறது. இப்போ நம்ம ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாலோ அவங்களுக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியாது. T ஃபார் டைம். இதில் ரொம்ப முக்கியமானது டைம். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை உங்கள் கொலீக்ஸோ யாருக்காவது இந்த அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பேஷண்ட்டோட லைஃப் சேவிங் பண்ணலாம். அடுத்த எபிசோடில் இன்னும் ஒரு புதிய டாப்பிக்கோடு பார்க்கலாம். பாய்.